ஹாய் நண்பர்களே, உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. யாரோ ஒரு ரவின்ற ஒரு ஆளு இந்த பாட்டியை வந்து ஏமாத்திட்டு இருக்கான். நானும் தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறான் எங்கேயும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ அந்த பாட்டியே சொல்லுவாங்க, அவங்க சோக கதையை கேளுங்க. பாட்டி சொல்லுங்க பாட்டி. நீங்க வணக்கம் ரவி. ரவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்களும் நினைக்கிறேன் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க நினைக்கிறேன். என்னமோ தெரியாது, உங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியாது. நான் உங்களை ஃபோன் அடிக்க சொன்னால் நீங்கள் வந்து பிளாக்கே திறக்கல. இன்றைக்கி எனக்கு மருமங்க இருக்காரு, மகா இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவேன். என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் இது பண்ணால் கூட நல்லா பார்த்துக்குவேன். என் பிள்ளைங்க, நான் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து முடிச்சுட்டேன். நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு தெரியுமா, நீங்கள் ஃபோன் அடித்து என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போய் கூட நீங்கள் என்னை பார்த்துக்கலாம். முடிஞ்சால் தாலியும் கட்டிடலாம். ஆனால் வந்து நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நல்லா சமைச்சு போடுவேன், நல்லா சமைப்பேன். நல்லா வயிறு நிறைய சமைச்சு சாப்பாடு போட்டு நான் நல்லா பார்த்துக்குவேன். என் மருமக பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு பற்றி நான் பயப்படலை. நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். 11 வருஷமாக பிள்ளைங்களும் வாழ்ந்துட்டேன். நான் எனக்காக என்ன நல்லா பார்த்துக்கிட்டு நான் உங்களையும் நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் டெலிவரினா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பருக்கு தான் நீங்கள் பிளாக்கே திறக்கல. அது எனக்கு தெரியாது. யாரையும் பச்சை கிளவிக்கு கொடு